அனைவருக்கும் வணக்கம். தொலைபேசி எப்படி தொல்லைபேசியாக மாறுது அப்படின்னு பார்ப்போம். இந்த தொலைபேசி பயன்பாட்டில் இருக்கும்போது முன்னாடி எதுக்கு எடுத்தாலும் பேச மாட்டாங்க, எப்பொழுதாவது தான் ஃபோனில் பேசுவாங்க. ஆனால் இப்போ செல்ஃபோன் வந்த பிறகு நம்முடைய கோபமாக இருந்தாலும் சரி, எமோஷ்னலாக இருந்தாலும் சரி, ஒரு பகையை வளர்க்குறது, சின்ன சின்ன விஷயம் பெரிய விஷயம் எதாக இருந்தாலும் உடனே நம்முடைய ஃபீலிங்ஸ் எல்லாம் அடுத்தவங்கள்ட்ட கன்வே பண்ணிடுறோம். அதனால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு பகையுணர்ச்சி வந்துடுது, வெறுப்பு அதிகமாகுது, தொலைபேசி தொல்லைபேசியாக மாறிடுது. இப்போ நம்ம கோபமாக இருக்கும்போது ஃபோன் எடுத்து நம்ம பேசக்கூடாது. கொஞ்சம் டைம் எடுத்துக்கணும். நம்ம நம்முடைய கோபம் நியாயம்தானா, இந்த கோபம் அவசியம்தானா, இது நமக்கு தேவையா தேவையில்லையா அப்படின்லாம் யோசிக்கணும். அதை விட்டுட்டு ஃபோனை கையில் எடுத்துக்கிட்டு உடனே பதிலுக்கு பதில் பேசிக்கிட்டே இருந்தோம்னா பிரச்சனை அதிகமாகும். அதனால் இந்த நேரத்தில் நம்ம ஃபோன் பேசுவதை தவிர்க்க வேண்டும். அதே மாதிரி சில நேரங்களில் மணிக்கணக்காக ஃபோன் பேசுறது, அதே மாதிரி பேசிக்கிட்டே இருக்கும்போது ஏதோ ஒரு வாக்குவாதம் வந்துடும், ஒரு சண்டை வந்துடும், உடனே ஃபோனை கட் பண்ணிடுறது. இதையெல்லாம் தவிர்க்கிறதுக்கு அவசியமான விஷயங்களை மட்டும் பேசணும். தேவையான விஷயங்களை தேவைப்படும் நேரத்தில் பேசினாலே போதும். இப்போ நம்ம நடந்து போகும்போது பார்க்குறோம், பஸ்ஸில் ட்ரெயினில் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபோனில் ரொம்ப கடுமையாக வாக்குவாதம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நாம் நிதானத்தை பிரதானமாக எடுத்துக்கொள்ள வேண்டும். இந்த என்ன வார்த்தை பேசுகிறோம் அப்படிங்கிறதுல நாம் நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும். சில நேரத்தில் நம்ம பேசுகிறத எதிராளி காது கொடுத்தே கேட்க மாட்டாங்க. அவங்க நம்ம சொல்கிறத தப்பாக புரிஞ்சுப்பாங்க. அதாவது நம்ம என்ன கருத்து சொல்ல வரோம் அப்படிங்கிறதே அவங்க தெரிஞ்சிக்க முடியாது. அதனால் ஃபோனில் அனாவசியமாக பேசுகிறத நம்ம தவிர்க்கணும். அத்தியாவசிய தேவைக்காக உருவாக்கப்பட்ட அருமையான அறிவியல் படைப்பை அனாவசியமாக பயன்படுத்தி நாம் அல்லல் படுவதை தவிர்க்க வேண்டும். இதற்கு என்ன பண்ணணும்னா, ஃபோன் பேசுகிறத குறைக்க வேண்டும். தேவையான நேரங்களில் பேசுவோம், தேவையில்லாத விஷயங்களை பேசுவதை தவிர்த்துடுவோம். ட்ரை பண்ணுவோம். நன்றி, வணக்கம்.